Hello students, today we are going to see 11th standard physics, unit 2 gynematics in that 5th derivation. Derive the gynematic equations of motion for constant acceleration or write the equations of uniformly accelerated motion by calculus method. இப்போ இந்த கொஸ்டின்ஸை இந்த ரெண்டு விதமாகவும் கேட்பாங்க. ஆன்சர் ஒன்று தான், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். வெலாசிட்டி டைம் ரிலேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் வெலாசிட்டி டைம் ரிலேஷன். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறோம். ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதை எப்படி எழுதலாம், டிவி பை டிடி. இப்போ இந்த டிவி பை டிடியையும் ஏயும் இடத்த மாற்றி எழுதிக்கிறோம். dv by dt is equal to a, therefore dv is equal to a into dt. இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து integrating both the sides. இப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்ய போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப integration of dv is equal to integration of a dt. இப்போ நம்ம லிமிட்ஸ் போடணும், லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும். எப்படி போடுறது, இங்க வந்து வெலாசிட்டியை தான் நம்ம என்ன செய்ய போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆரம்பத்தில் அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கு, அதை யூன்னு வச்சுக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ u இஸ் த லோவர் லிமிட், v இஸ் த அப்பர் லிமிட். இங்க டைமை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றனால ஆரம்பத்தில் டைம் 0வா இருந்திருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் வந்து t டைம் ஆயிருக்கு. அப்ப லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் t அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு. ஹியர் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னா, நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா தெரியும், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஆக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கிறனால அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால ஏவை வெளியில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி 0 to t லிமிட்ஸ் போட்டாச்சு. இப்ப இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதான் ஃபார்முலா, மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதே போல இன்டகிரேஷன் ஆஃப் டிடி, இப்ப வந்து என்ன சொன்னேன்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து எக்ஸ். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dv வந்து v, இன்டகிரேஷன் ஆஃப் dt வந்து t. அப்ப v எழுதியாச்சு, லோவர் லிமிட் அப்பர் லிமிட். இங்க a எழுதி பிராக்கெட் குள்ள t எழுதி 0 t லிமிட்ஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த லிமிட்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த v இருந்த இடத்துல அப்பர் லிமிட்டான v-யை சப்ஸ்டிடியூட் பண்றோம், மைனஸ். அடுத்து v இருந்த இடத்துல லோவர் லிமிட்டான u-வை சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ வி கெட் v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஃபர்ஸ்ட் t இருந்த இடத்துல t-யை சப்ஸ்டிடியூட் பண்றோம், ஏன்னா அது அப்பர் லிமிட், மைனஸ். அடுத்து t இருந்த இடத்துல லோவர் லிமிட்டான 0-வை சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப a இன்ட்டு t மைனஸ் 0ன்னு கிடைக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு t மைனஸ் a இன்ட்டு 0 0. அதை நம்ம எழுதலை. அப்ப v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்குது. இந்த மைனஸ் யூவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அது வந்து பிளஸ் யூ ஆயிரும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் 80. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்ப செகண்ட் ஒன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். இதுக்கு என்ன பண்றோம்னா வெலாசிட்டிக்குரிய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ds பை dt, அதாவது த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதையும் இடத்த மாற்றி எழுதிக்கிறோம். ds பை dt இஸ் ஈக்குவல் டு v, therefore ds இஸ் ஈக்குவல் டு v இன்டு dt. v இன்டு dtன்னு எழுதியாச்சு. அடுத்து ds இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் 80. அப்ப இந்த விக்கு பதில் u பிளஸ் 80 சப்ஸ்டிடியூட் பண்றோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ds இஸ் ஈக்குவல் டு u இன்டு dt udt பிளஸ் 80 இன்டு dt 80 dt அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்ப இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் த சைட்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் ds இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் u dt பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 80 dtன்னு எழுதியாச்சு. இப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால ஆரம்பத்தில் அந்த பார்ட்டிக்கிள் அது என்ன செய்யலாம், அந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது, அப்போ 0.
கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ் அளவு டிஸ்பிளேஸ் அடைஞ்சிருக்கு. ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட். இங்கே டைமை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால ஆரம்பத்தில் டைம் ஸ்டார்ட் ஆகலை, அதனால 0. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிருக்கு, அதனால டீன்னு வச்சுக்கிறோம். இங்கேயும் டைமை பொறுத்து பண்ணுறதுனால லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் டி. அதாவது ஆரம்பத்தில் டைம் ஆகலை, அதனால 0. ஆஃப்டர் சம் டைம் த டைம் இஸ் டி அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறோம். இங்கே யூ வந்து என்னது கான்ஸ்டன்ட், அதனால யூவை இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால வெளியில் எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி போட்டுக்கிறோம். பிளஸ் அகெயின் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ண முடியாது, வெளியில் எடுத்துடுறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி டிடி, அதாவது லிமிட் 0 டு டி எழுதியாச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்தது போல இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்னது எக்ஸ், அந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் எஸ், இன்டகிரேஷன் ஆஃப் டிடி டி. இது வந்து ஒரு புது ஃபார்முலா. எப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அது நமக்கு என்ன கொடுக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி டிடி வந்து டி ஸ்கொயர்ட் பை 2. இப்போ இந்த லிமிட்லாம் போட்டுக்கிறோம். லிமிட் எல்லாம் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ எஸ்ஸுக்கு பதில் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் இப்போ எஸ்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு இப்போ இந்த டீக்கு பதில் டி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் இப்போ டீக்கு பதில் இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, பிளஸ் ஏ இன்ட்டு இப்போ இந்த டி இருக்கிற இடத்துல இந்த டீயவே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் இப்போ டி இருக்கிற இடத்துல லோவர் லிமிட் 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் வரும், அதை எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எஸ் மைனஸ் 0 எஸ்ன்னு எழுதியாச்சு, இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டி யூடி பிளஸ் யூ இன்ட்டு 0 0 அந்த டேர்ம் எழுதலை, பிளஸ் ஏ டி ஸ்கொயர் பை 2 இது வந்து 0 ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் இந்த ஹாஃப் வெளியில் எடுத்து எழுதணும், ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இதுதான் என்னது நியூட்டன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். Now third one, velocity displacement relation. For this we take the expression for a acceleration, a is equal to dv by dt. இது இப்போ எப்படி எழுத போறோம்னா a is equal to dv by dash அப்படி எம்டியா விட்டுறோம் டாட், அடுத்ததுல வந்து மேலே எம்டியா விட்டுட்டு பை டிடி. இப்போ இந்த எம்டியா விட்ட இந்த ரெண்டு இடத்துலையும் டிஎஸ் டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்படி ஏன் செய்கிறோம்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் டாட் இந்த டிஎஸ் பை டிடி அப்படின்றது என்னன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதனால இந்த டிஎஸ் பை டிடிக்கு பதில் நான் என்ன எழுதிக்கிறேன், வின்னு போட்டுக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஏவையும் இந்த டிஎஸ்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இடத்த மாற்றி எழுதுறேன். இப்போ டிஎஸ்ஸை இங்கேயும் ஏவை எங்கே கொண்டு வந்துடணும், கீழேயும் கொண்டு வந்துடணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, தேர்ஃபோர் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு சேஞ்சும் பண்ணணும். இங்கே டிவி டாட் வி அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம், வி டாட் டிவின்னு எழுதிக்கலாம் பை ஏ. தேர்ஃபோர் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி டாட் டிவி பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் போத் த சைட்ஸ். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 1 பை ஏ அதை வெளியில் எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் வி டிவின்னு எழுதுகிறோம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றனால லோவர் லிமிட், ஆரம்பத்தில் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்கலை, அதனால 0ன்னு வச்சுக்கிறோம். ஆஃப்டர் சம் டைம் த பாடி ஹஸ் காட் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது வெலாசிட்டியை பொறுத்து டிஃபரன்ஸ் இன்டகிரேட் பண்ணுறனால ஆரம்பத்தில் அந்த பொருளுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கு, அதனால யூ. ஆஃப்டர் சம் டைம் இட் ஹஸ் காட் ஃபைனல் வெலாசிட்டி, ஸோ வின்னு வச்சுக்கணும். இதுதான் லிமிட்ஸ். இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சிமிலர்லி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். அப்போ எஸ்ன்னு போட்டு 0s லிமிட் போட்டுக்கிறோம், 1 பை ஏ இன்ட்டு இப்போ இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. Similarly, integration of v dv is equal to v squared by 2. Lower limit, upper limit எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் s மைனஸ் லோவர் லிமிட் 0 is equal to 1 by a இன்ட்டு இந்த v இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் vயவே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ v ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்குது மைனஸ். அடுத்து இந்த v இருக்கிற இடத்துல uவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸோ u ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எஸ் மைனஸ் 0 எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ இன்ட்டு இப்போ இது ரெண்டுலையுமே வந்து
இப்போ கீழே வந்து 2 அப்படின்னு இருக்கு. அப்போ காமனாக 2 எடுத்துக்கிறோம். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை இந்த 2வை வெளியில் கொண்டு வந்துடும். 1 பை 2a இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2a இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போனால் it gets multiplied. So 2as is equal to v squared minus u squared. இடத்தை மாற்றி எழுதுகிறோம். v squared minus u squared is equal to 2as. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் u squared இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிடுது. Therefore v squared is equal to u squared plus 2as. இதுதான் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் v is equal to u plus at. அதுக்கு முந்தைய ஸ்டெப் v minus u is equal to at. இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கிறோம். let it be equation number 1. அடுத்து அந்த நியூட்டன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். s is equal to ut plus half at square. இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் s is equal to ut plus half இந்த at ஸ்கொயர்ட் அப்படின்றத நம்ம வசதிக்காக at into t அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன் இப்படி எழுதுறோம்னா இங்கே at இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ இருக்கா, அந்த v மைனஸ் யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2 வி கெட் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப். இந்த atக்கு பதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம், v மைனஸ் யூ. அப்போ v மைனஸ் யூ இன்ட்டு டி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் v இன்ட்டு டி vt மைனஸ் u இன்ட்டு டி ut. s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் vt மைனஸ் ஹாஃப் ut அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் s இஸ் ஈக்குவல் டு ut மைனஸ், இப்போ எதுக்கு இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இது வந்து ஒரு ut அப்படின்ற ஒரு டேர்ம், மறுபடியும் இதுவும் என்னது யூடின்ற டேர்ம். அப்போ இந்த யூடி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுறோம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி, இந்த மைனஸ் ஹாஃப் யூடியை சேர்த்து எழுதிட்டு கடைசியில் என்ன எழுதுறோம், ப்ளஸ் ஹாஃப் விடி அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது, ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த 2 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2ut மைனஸ் இந்த ut இருக்கும் பை 2, இந்த 2வை காமனாக போட்டுறோம் ப்ளஸ் ஹாஃப் விடி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் s இஸ் ஈக்குவல் டு இந்த 2utலேருந்து ஒரு utயை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும், ut தான் கிடைக்கும் பை 2 ப்ளஸ் vt பை 2 அப்படின்னு நினைக்கிறோம். ஹாஃப் vt எப்படி எழுதிக்கிறோம், vt பை 2. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் s இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குன்னா ஹாஃப் இருக்குது, அதை வெளியில் எடுத்துரும். அப்போ s இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ut ப்ளஸ் vt அப்படின்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் s இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு, இப்போ மறுபடியும் இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னா டி காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கிறோம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு u ப்ளஸ் v இன்ட்டு டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Therefore s is equal to u plus v by 2 into t. This is the fourth equation of motion. So with this video has come to an end. Let us continue our studies with another derivation in the next video.